தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முன் எப்போதும் இல்லாத வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 85.15% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 4,80,00,000க்கும் அதிகமானோர் வாக்களித்து உள்ளனர். 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட தபால் வாக்குகள் உட்பட 24 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கூடுதலாக வாக்களித்திருப்பது ஜனநாயக கடமை ஆற்றுவதில் மக்கள் காட்டும் ஆர்வம் வெளிப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சுமார் 4,63,00,000 பேர் வாக்களித்திருந்தனர். தமிழக வரலாற்றில் உச்சமாக 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 88.2% வாக்கு பதிவாகி இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 91.86% பதிவானது. சென்னை மாவட்டத்தில் 83.9% பதிவானது. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு 85.15% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி தமிழகத்திலேயே அதிக அளவு கரூர் மாவட்டத்தில் 91.86% பதிவாகி இருக்கிறது. சென்னையில் 83.9% பதிவானது. முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 85.63%, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 91.94%, தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 89.15%, நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 73.94% வாக்குகளும் பதிவாகின. வாக்குப்பதிவு சதவீதத்தில் இந்த முறை கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சாதித்து காட்டியுள்ளன. கரூர் மற்றும் வீரபாண்டி தொகுதிகளில் தலா 93.40% வாக்குகளை பதிவு செய்து மாநிலத்திலேயே முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. குளித்தலை தொகுதியில் 92.79% வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தையும், குமாரபாளையம் தொகுதியில் 92.65% வாக்குகளுடன் நான்காம் இடத்தையும், பாலக்கோடு தொகுதி 92.57% வாக்குகளோடு ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன. சங்ககிரி 92.53%, பெருந்துறை 92.47%, கிருஷ்ணராயபுரம் 92.45%, மதுராந்தகம் 92.28%, திருப்பூர் தெற்கு 90.71% வாக்குகளை பெற்று டாப் 10 தொகுதிகளை பிடித்து அசத்தி இருக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4,82,00,000 வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி புதிய வரலாறு படைத்து இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட 24 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 91.78% வாக்குகள் பதிவாகி உள்ளன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.46% வாக்குகள் பதிவாகி உள்ளன. நாமக்கல் 89.39%, நெல்லை 77.44%, தென்காசி 81.48%, தூத்துக்குடி 79.75%, ராமநாதபுரம் 76.18% என வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது தவிர வேலூர் 87.63%, திருப்பத்தூர் 87.57%, விழுப்புரம் 87.67%, கள்ளக்குறிச்சி 86.89%, சேலம் 90.19%, நாமக்கல் 89.46%, ஈரோடு 89.77%,
திருப்பூர் 88.22%, நீலகிரி 78.43%, கோவை 84.40%, திண்டுக்கல் 88.29% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு 62 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளுக்கான வாக்கு பெட்டிகள் தனித்தனியாக அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி மற்றும் ராணி மேரி கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் அதிக வாக்குகள் பதிவானதற்காக வாக்காளர்களுக்கு சல்யூட் வைப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகள் பதிவாகி உள்ளது. இது பற்றி தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சுதந்திரத்திற்கு பின்னர் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம், மேற்கு வங்கத்தில் அதிக அளவு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தின் சல்யூட் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் நேற்று நிறைவடைந்த நிலையில் பண பட்டுவாடாவை தடுக்க அமைக்கப்பட்ட பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் திரும்ப பெறப்பட்டன. எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் எழவில்லை. மொத்தம் 62 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ரூபாய் 1,12,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து ரூபாய் 14,100க்கு விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 265க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சனின் அதிரடி சதத்தால் மும்பை அணியை 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த சீசனில் தனது 2வது சதத்தை பதிவு செய்த அவர் 101 ரன்களுடன் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சதம் விளாசிய முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் என்ற சாதனையை சஞ்சு சாம்சன் படைத்தார். இதேபோன்று T20 போட்டிகளில் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் அடித்த அதிக சதங்கள் என்ற சாதனையை சஞ்சு சாம்சன் முறியடித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.